பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். நம் தேவனாகிய கர்த்தர் மனிதனையும் உயிரினங்களையும் உண்டாக்கின பொழுது அவைகளுக்கு ஏற்ற வகை வகையான ஆகாரங்களை உண்டு பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் குறிப்பிட்டு ஒரு இடத்தின் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அதில் விசேஷித்த தன்மை அமைந்திருக்கிறது. அவர் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அவ்விடத்தில் குறைவுகள் நீங்கி ஒரு பெருக்கம் உண்டாகிறது. எண்ணெயும் மாப்பிசைகிற தொட்டியும் நிரம்பி வழிகிறது. தனக்கே இல்லை என்றவன் பிறருக்கு கொடுக்கும்படியான வாழ்க்கை நிலையில் உயருகிறான். அவர் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது வியாதிகள் விலகி ஓடுகிறது. மேலும் அவர் தன்னையே அப்பமாக நமக்கு ஒப்பு கொடுத்தும் இருக்கிறாரே. ஆம், அவர் ஆசீர்வதித்து தரும் ஆகாரமும் அப்பமும் அதிக மேன்மை உடையதாய் காணப்படுகிறது. சரி, அவர் எவ்விடத்தில் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார்? முந்தின வசனத்தின்படி எந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்புகிறாரோ, எது என்றென்றைக்கும் அவர் தங்கும் இடமாய் அவர் விரும்பி அதில் வாசம் பண்ணும் வண்ணமாய் இருக்கிறதோ அவ்விடத்திலே அதன் ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் தேவனாகிய கர்த்தரையே எப்பொழுதும் நம்முடைய இல்லத்தில் வாசம் பண்ணும்படி அவரை வருந்தி அழைப்போம். அவருக்கு ஏற்ற வண்ணமாய் நம்முடைய இல்லங்களையும் சகலவற்றையும் அமைப்போம். என்றென்றைக்கும் அவர் அதில் விரும்பி தமது வாசஸ்தலமாக்கி நம் ஆகாரங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you abundantly.